சகட யோகம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சகடை அப்படின்னா என்னென்னா சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாட்டு வண்டி சக்கரம் பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி. அந்த சக்கரம் எப்படி மேலே போய் திரும்ப கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கோ, அதே போல் வாழ்க்கை முறையிலும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் சகடை யோகம். இந்த சகடை யோகத்தை கொடுக்கறது யாருன்னா சந்திர பகவான். அதாவது குருவுக்கு 6, 8, 12 சந்திரன் நின்றால், இப்போ மீனராசி இங்கே குரு இருக்காங்க, மீனராசியில் குரு இருக்காங்க, 12 சந்திரன் இருக்காங்க. அதாவது கும்பத்தில் சந்திரன் இருக்காங்க, மீனத்தில் குரு இருக்காங்க. குருவுக்கு 12 சந்திரன் இருந்தால் அது சகடை யோகம். இவங்களுடைய வாழ்க்கையில் இரவு பகல் போல் நல்லது கொஞ்ச நாளைக்கு நடக்கும், அப்புறம் திரும்ப நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். ஒரு 1000 ரூபா கையில் வச்சு நல்லா தாட்டாக செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா ₹1 கூட கையில் இருக்காது. அது மாதிரி யோகத்தை கொடுக்கக்கூடியது. பணத்துக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷங்கள். இப்போ குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையில் முரண்பட்டு நிற்பாங்க, அப்புறம் திரும்ப ஒரு சந்தோஷம் வரும், எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, திரும்ப ஒரு பிரச்சனை வரும், பிரிவாங்க. இது மாதிரியே இருக்கும். நன்மை தீமை மாதிரி மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த சகடை யோகம். அதே போல் குருவுக்கு 6 இங்கே சந்திரன் இருந்தாலும் அந்த சகடை யோகம் அப்படிங்கிறது வரும். அதே போல் குருவுக்கு 8 சந்திரன் இருந்தாலும், குரு இங்கே இருக்காங்க, 8 சந்திரன் இருந்தாலும் அது மாதிரி சகடை யோகம் அப்படிங்கிறது வரும். இது தோஷம்னும் சொல்லப்படுது. ஏன்னா யோகங்கள் எல்லாமே தோஷமாக தான் சொல்லப்படுது. நிறைய யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கே வராமல் தான் இருப்பாங்க. அதாவது நம்ம கண்ண பரமாத்மா கிருஷ்ணருடைய ஜாதகத்துலேயும் நிறைய யோகங்கள் இருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ சிரமப்பட்டார், கடைசியில் அவருடைய மரணம் எப்படியாப்பட்டதாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அது மாதிரி யோகங்கள் நிறைய ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாவே அது நம்மளை இம்சிக்க பிறந்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் இந்த குரு கொடுக்கக்கூடிய இந்த யோகங்கிற தோஷம் 6, 8, 12 சகடை தோஷம் கொடுக்குது. அதனால் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இது மாதிரி தோஷங்கள் இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும். ஜோதிடம் ஒரு வழிகாட்டி தான், தீர்வு கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் இது போல் இருக்குது, நீங்கள் எப்படி நடந்துக்கணும். இப்போ ஒரு 1000 ரூபா வருது நமக்கு லம்பா, அதை உடனே செலவு பண்ணுவோம், தேவையானதெல்லாம் பூர்த்தி செஞ்சுக்குவோம், இதே மாதிரியே வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த 1000 ரூபாயை பக்குவமாக சேர்த்து வச்சிடணும். திரும்ப சிரமங்கள் வரும்போது அதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி. நான் சிம்பிளாக தான் 1000 ரூபான்னு சொன்னேன். 1000 ரூபாயில் இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்துக்கும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு விலைவாசிகள்லாம் இருக்குது. அதனால் நமக்கு லம்பாக ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்போது அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கணும். சிரமப்படும் நேரங்களில் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த வண்டி சக்கர யோகம் அப்படின்னு சொல்கிற சகட யோகம் இருக்குது.